இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கென்று மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 50வது இறை வார்த்தை முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படி, அவரோடு பேசும்படி அன்னை மரியாவும் அவருடைய உறவுகளும் சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர் கூட்டத்திலே பேசி கொண்டிருக்கிறார். இதை அன்னை மரியா அங்கே காத்திருக்கிறார் என்பதை இயேசுவிடம் சொல்லும் பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்றெல்லாம் கேட்டு, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் என்ற இந்த பகுதியிலிருந்து நமக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதையே நமக்கு அன்னை மரியாவும் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா தன்னுடைய அனுபவத்திலிருந்து அந்த அர்ப்பணத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டார். இன்றைய நற்செய்தி பகுதியும் ஒரு பெரிய அனுபவம் அன்னை மரியாவுக்கு. தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுள் முன்பாக சரணடைய வேண்டும், அவருடைய வார்த்தையின் வழியே நமக்கு வாழ்வு என்றெல்லாம் அவர் அனுபவித்து நமக்கும் சொல்லுகிறார். 2:5 யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அன்பானவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில, ஒரு அப்பழுக்கற்ற கன்னியினுடைய வாழ்க்கையில கடவுள் தன்மையை நாம் பார்க்க முடியும். நம் ஒவ்வொருவரிலும் கடவுள் தன்மைகள் இருக்க வேண்டும். கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போல அந்த சாயல் மிக தெளிவாக, மிக விரிவாக, மிக அழுத்தமாக அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். காரணம், ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த வார்த்தைகளின்படி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் தான் என்னுடைய தாய் என்ற வார்த்தைக்கு பின்னர் அன்னை மரியா தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பாமல், அறிஞர்களுடைய வார்த்தையின் கூற்றின்படி, ஆய்வின்படி அவர் கல்வாரி வரையிலும் இயேசுவையே பின்தொடர்ந்து செல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். இயேசுவனுடைய பிறப்பு அறிவிப்பிலே அவர் சொன்னது என்ன? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும். இப்பொழுது அவர் நடக்கிறார். இயேசுவின் பின்னால் நடக்கிறார், வார்த்தையின் பின்னால் நடக்கிறார், தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். நமக்கு மிக கடினமான பாதை தான். அன்னை மரியாவுக்கு அவ்வளவு சுலபமான பாதையாது. தன்னுடைய சொந்த மகனை கொன்று போடுகிறார்கள், தன் கண்முன்னே கொன்று போடுகிறார்கள். ஆனால் அது உலக மீட்புக்காக என்று தன்னுடைய உள்ளத்திலே அதை அசை போட்டு அந்த தன்மைக்கு தன்னையும் ஆளாக்கி கொள்ளுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த போதிலும் பல சமயங்களிலே நாங்கள் திரும்ப திரும்ப பாவத்திலே விழுந்து விடுகிறோம், பலகீனத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலிருந்து வழிக்கு விழுந்து விடுகிறோம். ஆனால் திரும்பவும் இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் ஒரு உறுதியை எடுக்கிறோம். அன்னை மரியாவை போல, ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பதை போல உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாங்கள் முழுமனதா இதோ வந்திருக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.